கடலுக்குள்ள எத்தனையோ விசித்திரமான மீன்களை பார்த்திருப்பீங்க. ஆனா 24 மணி நேரமும் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு சோகமாவே சுத்துற ஒரு மீனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு வேளை மட்டும் அது சிரிச்சா இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து வரும்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி என்னதான் நடக்குதுன்னு கேக்குறீங்களா? 2026ல ரிலீஸ் ஆகி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாரும் வரைக்கும் தியேட்டர்ல விழுந்து விழுந்து சிரிச்ச செம கியூட்டான பவுட் போட் ஃபிஷ் அப்படின்ற படத்தோட கதையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம கதையோட மெயின் கேரக்டர் பவுட் போட் அப்படின்ற ஒரு குட்டி மீன் தான். பிறவிலேயே முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு சோகத்தை மட்டுமே பரப்புறது தான் இதோட வேலை. ஆனா அமைதியா போயிட்டு இருக்கிற கடலுக்கு அடியில இவங்களோட உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து வருது. மொத்த கடல் உலகத்தையும் காப்பாத்தணும்னா எப்பவும் சோகமா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தான பயணத்தை தனியா கிளம்பி ஆகணும். கடலுக்கு வந்த ஆபத்து, காப்பாத்து கிளம்பின சோகமான மீன், வழியில காத்திருக்கிற விசித்திரமான கடல் புதிர்கள், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். எப்பவும் சோகமா இருக்கிற நம்ம ஹீரோ தான் முகத்துல புன்னகையை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஆபத்துல இருந்து மொத்த கடலையும் காப்பாத்தினானா இல்லையா? இதுக்கு நடுவில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். ஓப்பனிங்ல ஒரு அழகான பவளப்பாறை பகுதி. அங்க இருக்கிற மீன்கள், நண்டுகள்னு எல்லா கடல்வாழ் உயிரினங்களும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு வருதுங்க. ஆனா அங்க ஒரு உடஞ்ச கப்பலுக்குள்ள ஒரு நீல நிற மீன் ஒண்ணு யாரு கூடயும் சேராம தனியா தான் வாழ்ந்துட்டு வருது. ஆக்சுவலா அதுதான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட. அவனை பொறுத்தவரையில அவன் வீட்டை விட்டு கிளம்புறதே ரேர் தான். அப்படி சப்போஸ் வெளியே போனாலுமே எப்பவும் ஒரு பேட் மூடோட தான், ஒரு எரிச்சலோட தான் வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். சுத்தி இருக்கிற மத்த மீன்கள் எல்லாம் இவனை எப்படியாச்சும் குஷிப்படுத்த தான் ட்ரை பண்ணும். ஆனா நம்மால யாரையுமே கண்டுக்காம அந்த மார்க்கெட்டுக்கு போய் வேக வேகமா சாப்பாடு வாங்கிட்டு மட்டும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்படி வீட்டுக்கு வந்தாலுமே டக்குன்னு ரேடியோ ஆன் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா பாருங்க, பயபுள்ள தனியா இருக்கும்போது கூட அவனோட முகத்துல அந்த கவலையும் சோகமும் அப்படியே தான் இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போறதே ஒரு மிகப்பெரிய டார்ச்சர். ஏன்னா வெளியே போனாலே சுத்தி இருக்கிற அக்கம் பக்கம் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, ஏன் எப்ப பாரு மூஞ்சி எப்படி வச்சிருக்கிற, கொஞ்சமாச்சு சிரிக்கலாம் இல்லைன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இவங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம தான் நம்ம ஆளு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போறான். ஆனா இந்த வாட்டி சாப்பாடு வாங்குறதுக்கு பதிலா யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு எழுதி இருக்கிற 2 போர்டை தான் வாங்கிட்டு வரான். வீட்டுக்கு திரும்பி வர வழியில அங்க பார்த்தா பார்க்ல அந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. ஆமாங்க, பாஸ்ட்ல நம்ம ஹீரோ மத்த மீன்களை போலவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு குட்டி மீனா தான் இருந்திருக்கான். ஒரு நாள் பார்க்ல மத்த குட்டி மீன்கள் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனும் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆசைப்பட்டு ஓடி இருந்திருக்கான். ஆனா அவனோட ஓவர் ப்ரொடெக்டிவான அப்பங்காரன் எல்லாரும் முன்னாடி இவனை வச்சு பயங்கரமா சத்தம் போட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிருக்காரு. இப்படி அவன் அப்பாவோட அந்த மோசமான பிஹேவியரை பார்த்துட்டு சுத்தி இருந்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நம்மளால ஏதோ அடிக்கடி தப்பு பண்ற சின்ன பையன் போல, அதனாலதான் அவங்க அப்பா இப்படி கோவப்பட்டு திட்டிட்டு போறாருன்னு சுத்தி இருந்தவங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் அப்பா அப்படி சத்தம் போட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அவமானமா போயிருது. அதனால மத்த மீன்களோட விளையாடுற ஆசையாவே அவன் அப்படியே விட்டுட்டு அவங்க அப்பா கூட அழுதுட்டே அந்த அன்னைக்கு போயிட்டான். இந்த சோகமான பழைய ஞாபகங்கள் எல்லாம் மனசுக்குள்ள வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வரான். யாரும் வரக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிற அந்த போர்டை மத்த மீன்கள் நெருங்காத மாதிரி தான் வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சிடறான். ஆனா அப்போ அங்க ஒரு விசித்திரமான விஷயத்த அவன் கவனிக்கிறான். அவனோட கப்பல் ஜன்னல்ல மூடி இருந்த அந்த கடல் பாசி தரைய யாரோ வெளியே இருந்து இழுத்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்குன்னு கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு சீ டிராகன் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. அந்த கப்பல் ஜன்னல்ல இருந்த அந்த கடல் பாசி திறமா இருக்கிறத தான் புது வீட்டுக்காக அது எடுத்துட்டு போக பார்த்துருக்கு. இது வேற உடஞ்ச கப்பல்ன்றதுனால வெறும் குப்பை தான் நினைச்சு அது எடுக்க வந்தேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறான். டே தம்பி, இது என்னோட வீடு, ஒழுங்கு எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிருந்து வார்னிங் கொடுத்து பாக்குறான். உடனே அந்த சீ டிராகன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இங்க பாருங்க, என்னோட அப்பா அம்மாவுக்கு புதுசா குட்டி பாப்பா பிறக்க போகுது, அதனால தான் இந்த கப்பலுக்கு பக்கத்துல ஒரு புது வீடு ரெடி பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதோட நிலைமையை விலைக்கு சொல்லுது. கடைசியா அந்த வீடு கட்டுற வேலையை முடிச்சு தர ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு இடத்த காலி பண்ணணும்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி மறுத்துறான். அதோட அந்த கடல் பாசி தரையும் வாங்கிட்டு கதவை டப்புன்னு சாத்திட்டு உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டான். உள்ள வந்த உடனே அந்த ஸ்கிரீனை மறுபடியும் ஜன்னல்ல மாட்டி வைக்கிறான். ஆனா ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது அந்த குட்டி சீ டிராகன் தனியாளா நின்று கஷ்டப்பட்டு பவளப்பாறை துண்டுகளை சேகரிச்சுட்டு இருக்கிறத பாக்குறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு மனசுல லைட்டா கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, பாவம்னு இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ண ஓகேவும் சொல்லிடுறான். அதோட தன் கப்பல்ல இருக்கிற சில தேவையில்லாத பொருளையும் அதோட புது வீடு கட்டுறதுக்காக எடுத்துக்கலாம்னு பர்மிஷனும் கொடுத்துட்றான். அவ்வளவுதான், அந்த குஷியில எக்ஸைட்டட் ஆன அந்த சீ டிராகன் உள்ள இருக்கிற எல்லா பொருளையும் வேக வேகமா அள்ளி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல நம்ம ஹீரோவோட அந்த மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ற கல்ல கூட விட்டு வைக்கல. உடனே ஹீரோ, ஹே குட்டி, கொஞ்சம் நிதானமா அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள எதிர்பாராததும் அந்த சீ டிராகன் கையில இருந்த ஒரு மெடிடேஷன் கல்ல தூக்கி போட்டுருது. அந்த கல்லு வேற நேரா போய் கப்பலோட செவத்துல அங்கேயும் இங்கேயும் பயங்கர வேகத்துல மோதி மொத்த கப்பலும் இப்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் அந்த மெடிடேஷன் ஸ்டோன் மோதின வேகத்துல ஆல்ரெடி டேமேஜ்ல இருக்கிற அந்த கப்பல் அப்படியே நடுவுல ரெண்டா உடைஞ்சிருது. அதுல அந்த கப்பலோட முன்பாதி அப்படியே மலை மேல இருந்து உருண்டு போய் கரெக்டா அந்த சீ டிராகனோட புது வீடு கட்டணும்னு நினைச்ச இடத்துலயே விழுது. ஆக்சுவலா நிலைமை இதோட முடியல. கப்பலோட மத்த மீதியுமே அதே இடத்துல வந்து விழுந்தது.
இருந்ததுனால அந்த குட்டி சீ டிராகன் அது குடும்பத்துக்காக ஆசையா கட்டிட்டு இருந்த அந்த புது வீடு மொத்தமா நொறுங்கி நாசமாயிடுச்சு. இதனால தன்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு தங்க இடமே இல்லாம போயிடுச்சேன்னு அந்த சீ டிராகன் ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம ஹீரோ தான் அதை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பாரு, கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேரா மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அந்த புதுசா வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த சீ டிராகன் வேற ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏன் ஷிம்மர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு சொல்லுது. அந்த பேரு கேட்ட உடனே டக்குன்னு சுத்தி இருக்கிற மத்த மீன்கள் எல்லாம் அப்படியே அலர்ட் ஆகி பாக்குதுங்க. ஏன்னா அந்த ஊர் கதைப்படி ஷிம்மர் அப்படின்றது நினைச்சதை நிறைவேற்றி தர சக்தி கொண்ட ஒரு விசித்திரமான மீன். அது அவளை கண்டுபிடிக்கிறவங்க என்ன கேட்டாலும் அவ சாதிச்சு கொடுத்துருவாளாம். உடனே அந்த சீ டிராகன் நம்ம அவளை தேடி போக கூடாது, நமக்கான அந்த புது வீட்டை போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் சும்மா கட்டுக்காத, சும்மா லூஸ் தனமா ஏதோ ஒண்ணு பேசாத, இந்த ஐடியாவை சுத்தமா விட்டுரு அப்படின்னு சொல்றான். இப்படி இவனோட அந்த வார்த்தை கேட்டது அதுக்கு மனசே இல்லை. உடனே அழுதுகிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் போல அது போறதை பார்த்த நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அவனோட பழைய ஞாபகம் ஒன்று நினைவுக்கு வருது. அன்னைக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே அவன் இவருக்கு பின்னாடி போக ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா அவங்க அப்பாவை எங்கேயுமே அவனால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அன்னைக்கே மிஸ் ஆயிட்டாரு. அப்ப திடீர்னு அங்க இருந்த ஒரு கடல் பாசிக்கு நடுவுல ஒரு விசித்திரமான வெளிச்சம் ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதுதான் அந்த கதைகள்ல வர ஷிம்மர் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணி இருக்கான், அதுகிட்ட போய் அழுதுகிட்டே ஹெல்ப் கேட்டு இருந்திருக்கான். சோ இந்த ஒரு பழைய ஞாபகம் வந்த உடனே தான் ஹீரோவுக்கு அந்த சீ டிராகனோட நிலைமை புரியுது. உடனே அதுகிட்ட போய் சரி நான் உனக்கு அந்த ஷிம்மரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். தென் அப்படியே ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கடல் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு ஆக்டோபஸ் ஒண்ண பார்க்க போறாங்க. ஆரம்பத்துல அந்த ஆக்டோபஸும் ஒரு தகவலையுமே இவங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம குட்டி சீ டிராகன் சும்மா இல்லாம அப்படியே ஒரு பொய்யான அழுகை ஒண்ணு போடுது. ப்ளீஸ் தாத்தா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுது. அந்த ஆக்டோபஸும் அப்படியே மனசு உருகி போய் ஒரு பவளப்பாறை பகுதிக்கு வெளியில ஜெல்லி ஃபிஷோட ஜங்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல விசித்திரமான வெளிச்சம் தெரியறதா சில வதந்திகள் இருக்குன்ற சீக்கிரட்டை போட்டு உடைச்சிருது. தென் ஒரு வழியா அந்த லெஜெண்டரி ஷிம்மரை கண்டுபிடிக்க ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கேன்னு அது என்ன சொல்லுது ஹீரோ கிட்ட, கண்டிப்பா அந்த இடத்துக்கு நம்ம போயே தீரணும்னு அடம் பிடிக்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோ இதனடா இவ்வளவு டார்ச்சர் பண்ணுதுன்னு தாங்க முடியாம சரி போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து அந்த விசித்திரமான மீனை தேடி புறப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அங்கிருந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ் ஒண்ணு இவங்க பேசின எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டுருச்சு. அந்த தகவலை உடனே அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போய் சொல்லி விட்டுருச்சு. இதுக்கிடையில தான் அந்த பவளப்பாறைகளோட ஆழமான பகுதியில கணவாய் மீன்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வருதுங்க. அந்த இடத்தோட பேரு கடலகலி. ஆக்சுவலா அந்த இடத்த ஒரு சிவப்பு நிற கணவாய் மீன் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கு. அது அவங்களோட கூட்டத்தை சேர்ந்த எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இங்க பாருங்கப்பா, நம்ம இருக்கிற பகுதி முழுசா பாசிகள் எல்லாம் அதிகமா படர ஆரம்பிச்சதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க வெளிச்சமே இல்லாம இருட்டாயிடும். இதனால நம்ம எல்லாரும் வேற ஒரு புது இடத்துக்கு மாறிதான் ஆகணும்னு சொல்லுது. இந்த நியூஸை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. குறிப்பா அந்த சிகப்பு கணவாய் மீனோட பையனுக்கு. உடனே நேரா போய் அவனோட அம்மா கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அவங்களோ, இங்க பாரு கண்ணு, நான் இந்த கூட்டத்தோட தலைவி இல்லையா, அதனால அவங்களுக்கு எது நல்லதோ கெட்டதோ அதை நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஆனா இதை கேட்டு தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு போக அவனுக்கு மனசே இல்லை. அதனால இவனுக்கும் ஒரு யோசனை, நாம ஏன் அந்த ஷிம்மரை தேடி போய் அவகிட்ட அந்த பாசி எல்லாத்தையும் நீக்கி நம்மளோட பகுதியை பழையபடி மாத்தி கொடுன்னு கேட்கலாமேன்னு முடிவு பண்றான். சரி, அவங்க அம்மா பார்க்காத கேப்ல அங்க இருந்து அவன் எக்ஸிட் ஆகி கிளம்பும் போது தான் அங்க வந்து அந்த ஸ்டார் ஃபிஷ் அவனை கூப்பிட்டு சொல்லுது, நீ ஷிம்மரை பத்தி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவளை பத்தின தகவல் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே அப்படின்ட்டு நல்ல சூடான வெந்நீர் ஊத்து இருக்கிற இடத்த சொல்லு, அப்பதான் நான் அங்க போய் ரிலாக்ஸா குளிப்பேன் அப்படின்னு கண்டிஷன் போடுது. இதை கேட்ட அந்த கணவாய் மீனும் சரின்னு ஓகே சொல்லிடுது. பதிலுக்கு அந்த ஸ்டார் ஃபிஷ், நீ கேட்ட அந்த ஷிம்மரை கடைசியா ஒரு ஜெல்லி ஃபிஷ் ஜங்ஷன் கிட்ட தான் பார்த்தேன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி இன்னும் சில பேர் அதை தேடி போயிருக்கிறதா வார்னிங்கும் கொடுக்குது. இதை கேட்ட உடனே அந்த கணவாய் மீனுக்கு நினைச்சது நிறைவேற்றுற அந்த மீனை மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாகணும்னு வெறியோட அங்கிருந்து கிளம்புது. சரி, இன்னொரு பக்கம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த சீ டிராகனும் ஒரு வழி அந்த ஜெல்லி ஃபிஷ் ஜங்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அங்க வந்து சுத்தி பார்த்தா தான் தெரியுது, அங்க அப்படி ஒரு ஷிம்மர் ஃபிஷ் இருந்ததுக்கான இடமும் தெரியல, தடமும் தெரியல. அப்போ அங்க திடீர்னு ரெண்டு கலர் ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு என்ட்ரி கொடுத்து வருதுங்க. நீங்க ரெண்டு பேரும் தேடி வந்திருக்கிற அந்த ஷிம்மர் ஃபிஷ் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லுதுங்க. பட் அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அதுங்களோட டென்டிகல்ஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் சிக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம சீ டிராகன் கொஞ்சம் கூட யோசிக்காம அதோட முழு பலத்தையும் போட்டு அந்த பாறையை தள்ளி அதுங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. ஆனா பின்னாடியே ஓடி வந்த நம்ம ஹீரோ, ஹேய் கொஞ்சம் பார்த்து, அந்த ஜெல்லி ஃபிஷ்களோட கொடுக்கல கரண்ட் இருக்கும், அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு வார்னிங் கொடுக்குறோம். நம்ம ஏன் இவனுங்களை அப்படியே விட்டுட்டு நாமளே தனியா போய் அந்த ஷிம்மரை தேடலாமே அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம சீ டிராகனுக்கு அந்த ஜெல்லி ஃபிஷ்களை அப்படியே அந்த நிலைமையில விட்டுட்டு போக மனசே இல்லை. அவரோட அந்த பிடிவாதத்தை பார்த்த நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லாம அவனும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். தன்னோட முழு பலத்தையும் போட்டு அந்த பாறையை தள்ள ட்ரை பண்றான். ஒரு வழியா அந்த பாறையை நகர ஆரம்பிக்குது. செம்மையா கஷ்டப்பட்டு அந்த பாறை இழுத்து தள்ளி ஒரு வழியா அதுங்களை காப்பாத்திடுறான்.
ஆனா இந்த கேப்ல எதிர்பாராத விதமா அதுங்களோட கொடுக்கு ஒன்று டப்புன்னு ஹீரோ மேல பட்டுருது. நம்ம ஆளுக்கு பயங்கரமான எலக்ட்ரிக் ஷாக். அடுத்த நொடி அப்படியே அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டான். டக்குன்னு பதறி போன அந்த சீ டிராகனும் ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ ஏதோ மாய உலகத்துல இருக்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த ஷாக்கோட எஃபெக்ட் கொஞ்ச நேரத்திலேயே குறைஞ்சிருச்சு. ஹீரோ நார்மல் நிலைமைக்கு வந்த உடனே அந்த சீ டிராகன் அவனை பார்த்து சொல்லுது, நண்பா நீ ஒரு நிஜமான ஹீரோ தாண்டா அப்படின்னு பாராட்டுது. ஆக்சுவலா நம்ம ஆளுக்கு தன்னோட லைஃப்லயே யாரோ ஒருத்தர் தன்னை ஹீரோன்னு சொல்றது இப்பதான் முறையா கேட்கறான். அதுக்கு நன்றி கடனா அந்த ஜெல்லி ஃபிஷிங்களும் அந்த ஷிம்மர் மீனை கடைசியா அந்த பள்ளத்தாக்கோட உச்சில இருக்கிற டால்பின்களோட வீட்டுக்கு பக்கத்துல நீந்தி போறப்ப பார்த்ததா அப்படின்ற தகவலை பத்தி சொல்லுதுங்க. உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்க ஒளிஞ்சிருந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ் ஒண்ணு இவங்க பேசின எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டு அது கூட இருக்கிற மற்ற மீன்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஒரு வழி அந்த கணவாய் மீன்கிட்டயும் அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துருச்சு. அந்த ஷிம்மர் மீனை ஒரு டால்பின் வீட்டுக்கு பக்கத்துல மாத்திருக்காங்க. ஒரு மீனும் ஒரு சீ டிராகனும் சேர்ந்து தான் அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திர மீன் அந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து கணவாய் கிட்ட சொல்லிடுச்சு. இதை கேட்ட உடனே அதுக்கு பயங்கர பார்த்துட்டோம். ஏன்னா அதோட அம்மா அவனோட இனத்தை சேர்ந்தவங்களை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட ஃப்ரெண்டும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், இவன் இல்லாததை வச்சு மேனேஜ் பண்ணி பார்த்தா அவன் முடியல. அதனால இந்த கணவாயும் அங்கிருந்து ஸ்பீடா கிளம்புது. தேநீதி கடையில் நம்ம ஹீரோவும் அந்த சீ டிராகனும் ஒரு வழியா அந்த டால்பின்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு 3 பிங்க் கலர் டால்பினுங்க குரூப்பா சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்திருக்குங்க. அந்த டால்பினுங்க ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சீ டிராகனுக்கு அப்படியே மிரண்டு போய் நிச்சுட்டு அப்புறம் அதுங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக இது வரைக்கும் நடந்த எல்லா கதையும் அப்படியே ஒன்று விடாம சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த டால்பின்களும் அந்த ஷிம்மர் எங்க இருக்குன்ற விஷயம் எங்களுக்கும் தெரியும், ஆனா இப்போ எங்களுக்கு பயங்கரமா பசிக்குது, முதல்ல நாங்கள் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ அதில் ஒரு டால்பின் சொல்லுது, இங்கேருந்து கடை ரொம்ப தூரமாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ஐடியா. அவ்வளோ தூரம் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நமக்கு முன்னாடியே 2 ஸ்நாக்ஸ் சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அந்த சீ டிராகனையும் சாப்பிடலான்னு முடிவே பண்ணிடுச்சுங்க. அவ்வளோதான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த சீ டிராகனும் உசர கையில் பிடிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஒரு பெரிய பாறை கடையில் பூந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நீந்துறாங்க. ஆனால் அந்த 3 டால்பின்களும் இவங்களை ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணி துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 பேர் சேர்ந்து கடல் பாசிகளுக்கு நடுவில் பூந்து அவங்கள டைவர்ட் பண்ண பார்க்குதுங்க. ஆனால் அந்த டால்பினுங்க அதுங்களோட கூர்மையான பல்ல வச்சு அங்கிருந்து கடல் பாசி எல்லாத்தையும் ஒன்று விடாம தின்னுட்டு இவங்களை பின்னாடியே துரத்துதுங்க. அப்படி அவங்க வேகமா ஓட ட்ரை பண்ணியுமே கடைசியில் ஒரு இடத்துல அதுங்க கார்னர் பண்ணிடுச்சுங்க. பட் அங்கதான் ஒரு செம்ம காமெடியான ட்விஸ்ட். அந்த டால்பினுங்க இவங்களை சாப்பிட்ற ஐடியாவை அப்படியே கை விட்டுருச்சுங்க. ஏன்னா இவங்களை துரத்துற கேப்ல அந்த கடல் பாசி எல்லாத்தையும் எக்கச்சக்கமா தின்னுறதுனால அதுங்களுக்கு வயிறு ஃபுல்லாகி பசி அடங்கி போச்சு. ஸோ இப்போ அதுங்க நார்மல் ஆனதுனால நம்ம ஹீரோ அந்த சீ டிராகனும் சொல்லுதுங்க, சரி இப்பயாச்சும் அந்த சிம்மர் எங்க இருக்கான்ற விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறப்போ அதுல ஒரு டால்பின் அது வந்து ஒரு கொகைக்குள்ள பிரகாசமான வெளிச்சம் தெரியுது அப்படின்னு ஒரு க்ளூ மட்டும் கொடுத்து தகவலை சொல்லுது. ஆக்சுவலாக அது சொன்னபடி வச்சு பார்த்தா அந்த இடம் கடலோட கடற்கோடியில் இருக்கும் போல. ஸோ அங்கே போகிறதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த 3 டால்பின்களும் ஒரே ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொல்லுதுங்க. இப்படி சொன்ன அடுத்த செகண்டே அதுங்களோட வாழை வச்சு நம்ம ஹீரோவி அந்த சீ டிராகனையும் பலமா ஒரே ஒரு தள்ளிச்சு பாருங்க. அவ்வளோதான். 2 பேரும் அந்த ரூட்ல இருந்து ராக்கெட் வேகத்தில் ஹை ஸ்பீடில் பறந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே நேரத்தில் வேற அந்த கணவாய் மீன் பயப்புள்ள அந்த பக்கமாக வந்துட்டு இருந்திருக்கான். இவங்க 2 பேரும் மின்னல் வேகத்தில் கடந்து போகிறத பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஸ்டார் ஃபிஷ் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. ஓ இவங்க தான் அவங்களான்னு அடையாளம் தெரிஞ்சதும் உடனே அவங்க பின்னாடி இவனும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அவங்க எதிர்பார்த்த மாதிரி 2 பேரும் அது சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா குகைக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சமும் தெரியுது. அப்பாடா ஒரு வழியா நம்மளோட ஜேர்னி முடிய போதுரா சாமின்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு அங்கே கடலோட ஆழத்துல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. ஒத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது, அது ஒரு திமிங்கலம். அதுக்கிட்ட இருந்த ஒரு மிஸ் ஆன குட்டியை தேடி கூப்பிட்டு இருந்திருக்கு. கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராக்குக்கு இடையில தன்னோட குட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது இவங்க கிட்ட அழுது ஹெல்ப் கேட்குது. தென் ஒன்ஸ் இந்த கதையை கேட்டது அந்த சீ டிராகன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் எப்படியாவது உங்களோட குட்டியை தேடி கண்டுபிடிச்சு வரேன் டப்புன்னு ஓகே சொல்லிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ இதை கேட்டதும் டப்புன்னு, ஏய் என்ன பண்ற நீ, கொஞ்சமாவது யோசிச்சு முடிவெடுத்தியா, நாம இப்ப அந்த குகைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த திமிகள் நம்மள முழுங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, வர வழியில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்றான். இருந்தாலும் அந்த சீ டிராகன் ஹீரோ சொன்னதை கேட்கறதா இல்ல. ஒரு குட்டிக்கு அம்மாவை விட்டு மிஸ் ஆயிட்ட பயத்தை விட உலகத்துல வர கொடுமையானது எதுவுமே இல்லை அப்படின்னு, அதனால நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பிடிவாதம் பிடிக்குது. அப்பதான் அது சொன்ன வார்த்தை கேட்டது ஹீரோக்கு பல ஞாபகம் வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா ஹீரோமே சின்ன வயசுல தானும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அவனோட அப்பாவை தொலைச்சிட்டான் இல்லையா, அப்படி இருக்க அந்த ஞாபகம் இவனுக்கு இப்பதான் பிளிங்க் ஆகுது. அடுத்த நொடி மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்ச்சி. சரி நானும் உன்னோட சேர்ந்து அந்த திமிகளை குட்டியை தேடி கண்டுபிடிச்சு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடம் முழுக்க வெறும் பவள பாறை மட்டும் தான் அப்படியே கலர் கலரா மின்னிட்டு இருந்திருக்கு. இவங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி அங்க எந்த ஒரு திமிகளை குட்டி இருந்ததுக்கான தடமே இல்லை. அப்போ அந்த சீ டிராகன் நம்ம இன்னும் தேடக்கூடாது அப்படின்னு பிடிவாதம் பிடிக்குது. உடனே ஹீரோக்கு லைட்டா பொறுமை இழந்துட்டான். ஹேய் இங்க பாரு, உன்னோட பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நமக்கு ஒரு ஆபத்துனா வந்து உதவாத மற்றவங்களுக்கு நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதிங்க தான். அதனால அவங்கவுங்க பொழப்ப பார்க்கவே டைம் பார்த்தல. அதனாலதான் நானும் எல்லாரையும் கலட்டி விட்டுட்டு தனியாவே வாழ ஆரம்பிச்சேன் அப்படின்னு தான் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துறான்.
அப்பயும் அந்த சீ டிராகன் அவன் சொன்னதை நம்ப தயாராகவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு நல்ல குணம் ஒளிஞ்சிருக்கு, நான் அதை நம்புறேன், அதனால தனியாக வச்சும் போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. தென் அதை அப்படி சொல்லிட்டு போன வார்த்தை கேட்டதும் ஹீரோ லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். தென் அப்படியே மெதுவும் அந்த குட்டி டிராகன் கிட்ட போய், இங்க பாரு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மேலே யாருமே அக்கறை காட்டல, யாரும் என்ன மதிக்கலன்னு தான் நினைச்சேன். அதனால தான் மற்றவங்க கிட்ட இருந்து எப்பவுமே கெட்டதை மட்டுமே எதிர்பார்த்து என்ன நானே ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒன்று மீட் பண்ணாத வரைக்கும். ஆனால் உன் கூட வந்ததுக்கு அப்புறம் மற்ற மீன்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைச்சு நானே பெருமைப்படுறேன்னா பார்த்துக்கோயேன். ஒரு நிஜமான அட்வென்ச்சர் என் லைஃப்ல இப்போதான் அனுபவிச்சிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் என் கூட இல்லைனா நான் இந்த அளவுக்கு ஷிம்மரை நெருங்கி வந்து நம்ம ஆசை நிறைவேற்ற நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு தான் மனசுல இருந்த மொத்தத்தையும் திறந்து கொட்டுறான். இதை கேட்ட உடனே அந்த சீ டிராகனுக்கு பயங்கர ஹாப்பி. நம்ம ஹீரோவோட சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. அப்புறம் மெதுவா, இங்க பாரு, ஒருவேளை அந்த ஷிம்மர்னு ஒருத்தி நிஜமாவே இந்த உலகத்துல இல்லாம இருந்தா கூட நீ இவ்வளவு தூரம் எனக்கு வந்ததே போதுமானது அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்மால அங்கதான் ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டை போட்டு உடைக்கிறோம். இல்ல அவ நிஜமாவே இருக்கிறா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசா இருந்தப்போ ஷிம்மரை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணான்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த அன்னைக்கு அவனோட அப்பாவை தொலைச்சிட்டு இவன் தேடி அலைஞ்சப்போ அந்த கடல் பாசிகளுக்கு நடுவுல ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை இவன் பார்த்து இருந்திருக்கிறான். உடனே அவன் அதோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கிறான். அதுவும் இவன் கண்ணு முன்னாடி வந்து நின்று இருக்கு. எப்படின்னா உடம்பு முழுக்க பிரகாசமான ஒளியோட ஒரு ரோஸ் கலர் மீனா வந்து நின்று இருந்திருக்கு. அந்த ஷிம்மர் வந்து இவன்ட்ட, என்னாச்சு கண்ணு, ஏன் அழுந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்றான், நான் வழி அறியாம தொலைஞ்சு போயிட்டேன், என் அப்பாவை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறான். அப்பாவை சொன்ன வழியை கேட்டு போய் தான் நம்ம ஆளு ஒரு வழியா அவனோட அப்பாவை கண்டுபிடிச்சான். பையனை காணோம்னு பயங்கர கவலையில இருந்த அவனோட அப்பா எங்கடா போனான்னு கேட்க நம்ம ஹீரோவும் அந்த ஷிம்மர் மீன் கூட தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட அப்பாவை கூட்டிட்டு மறுபடியும் அந்த ஷிம்மர் மீனை பார்த்த இடத்துக்கு போய் பாக்குறான். ஆனா அங்க அந்த மீன் இல்ல, மாயமா மறைஞ்சு போயிருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அப்பா, டேய் இதெல்லாம் உன் கற்பனடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பா அந்த கதையை அந்த அன்னைக்கு நம்பாதனால ஹீரோ இவ்வளவு காலமா அந்த சீக்கிரட்டை யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்துருக்கான். ஆனா இப்போ இந்த சீ டிராகன் மாதிரி எப்பவுமே பாசிட்டிவாவும் ஜாலியாவும் இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுனால தான் அதுகிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கான் ஃபர்ஸ்ட் டைமா. இதை கேட்டது அந்த சீ டிராகன், நான் ஒண்ணு நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பாசிட்டிவாலாம் இல்லப்பா, எனக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எனக்கு அப்புறம் என் தம்பி தங்கச்சிங்க மேல எங்க அம்மா அதிக பாசம் வச்சு என்னை அப்படியே ஓரம் கட்டிடுவாங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக தான் நான் எப்படியாச்சும் இந்த ஷிம்மரை கண்டுபிடிச்சி என் ஆசை நிறைவேற்றணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு தான் மனசில் இருக்கிற உண்மையை போட்டு உடைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ தைரியம் சொல்லி, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, உன்னோட அருமை என்னன்னு உன் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறான். தென் அப்படியே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எமோஷனில் கட்டி அணைக்கிற நேரத்தில் அந்த பிளவுக்குள்ள வந்து திடீர்னு ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. பார்த்தா அங்கே ஒரு ஈல் ஃபிஷ் ஒன்று. அடே, உங்களோட அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து என் மனசே உருகிடுச்சுடா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ, சரி சரியே அப்படின்னா காணாம போன ஒரு திமிகளை குட்டியை கண்டுபிடிச்சி தர உன்னால உதவி பண்ண முடியுமான்னு கேட்க அந்த ஈல் மீனும் ஓகே சொல்லிடுச்சு. தான் உடம்புல இருக்கிற அந்த பிரகாசமான ஒளியை வச்சு அது இவங்களை அந்த பிளவுக்குள்ள கூட்டிட்டு போகுது. ஒரு வழியா அங்கிருந்து ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த திமிகளை குட்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீ டிராகன் மெதுவா போய் அந்த குட்டியை சமாதானப்படுத்தி அந்த ஈல் ஃபிஷ் மேல உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் பத்திரமா அந்த ஈல் ஃபிஷ் கொண்டு வந்து அந்த பெரிய பிளவுக்கு வெளியே விட்டுருது. கடைசியா அந்த குட்டியும் அம்மா திமிங்கலத்துக்கிட்ட போய் சேர்ந்துருது. தான் குட்டியை பார்த்த சந்தோஷத்துல அந்த அம்மா திமிங்கலமும் இவங்க 3 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த உதவியை நான் கண்டிப்பா என்னோட லைஃப்ல எப்பயாச்சும் திருப்ப செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சந்தோஷத்தோட கிளம்புது. அதை தொடர்ந்து இந்த ஹில் ஃபிஷும் அதோட இடத்த நோக்கி போயிடுச்சு. இவங்களும் அந்த குகையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த குகைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க ஆசையா தேடி வந்த அந்த ஷிம்மர் மீன் நின்றுட்டு இருந்திருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஷிம்மர் பார்த்த உடனே, ஹேய், நீ அந்த அன்னைக்கு பவளப்பாறையில பார்த்த அதே குட்டி மீன் தானே அப்படின்னு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணீர் வராத குறை தான். ஏன்னா அவன் நிஜமாவே இருக்கான்றது இப்போ 100% இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நேரத்தை வீணாக்காம தான் ஆசை கேட்கலான்னு வாயை திறக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். குகை முழுக்க திடீர்னு ஒரு கருப்பு மை அங்க படர ஆரம்பிக்குது. அந்த இருட்டுக்கு நடுவுல மின்னல் வேகத்துல வந்த அந்த கணவாய் மீன் டப்புன்னு அந்த ஷிம்மர் மீனை அப்படியே கேப்சர் பண்ணி நேரம் அதோட இடத்துக்கு இழுத்துட்டு போக பாக்குது. இதை பார்த்ததும் ஹீரோவும் அந்த சீ டிராகனும் சேர்த்து பின்னாடி துரத்திட்டு ஓடுறாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேகமாகவும் நீந்துறாங்க. நிலைமை என்னதான் அப்படி இருந்தாலும் அவங்க 2 பேரும் விடாம துரத்துறாங்க. நம்ம ஹீரோவும் ஆல்மோஸ்ட் அந்த ஷிம்மரை நெருங்கி பிடிக்கிற நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா அந்த கேப்ல அது சும்மா இல்லாம அந்த கணவாய் மீன் மறுபடியும் தன் உடம்புல இருந்து ஒரு கருகருப்பான கருப்பு மைய இவங்க மேல புஷ்னு பீச்சு அடிச்சிருது. அவ்வளவுதான். அந்த இருட்டுல 2 பேரும் திசை தெரியாம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நின்னுட்டாங்க. ஆனா அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்ல இருந்து மறுபடியும் மீண்டு உடனே ஹீரோவும் அந்த சீ டிராகனும் சேர்ந்து மறுபடியும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம லேட் பண்ணுனா அந்த கணவாய் மீன் நமக்கு முன்னாடி அவனோட ஆசை நிறைவேற்றிக்கிட்டு போயிடுவான்ற பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. கரெக்டா அதே நேரத்துல அந்த கணவாய் கோட்டத்தோட இருண்ட பகுதியில இருந்து அதோட இன்சார்ஜா இருக்கிற ஒரு கணவாய் மீன் என்ன சொல்லுது, எல்லாரையும் ஒன்னா கூட்டி நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணி புது வீட்டை தேடி போக நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுது. ஆனா அது அப்படி ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்த நேரத்துல தான் தான் பையன் அந்த இடத்துல இல்லைன்றதை கவனிக்குது. என் பையன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குது. பட் அங்க இருக்கிற எந்த ஒரு கணவாய் மீனுக்குமே அவன் எங்க இருக்குன்ற விஷயம் தெரியல. அப்பதான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறத பார்த்ததும் அவனை தட்டி கேட்டா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவனை நோக்கி வரதை பார்த்ததும் அவன் என்ன பண்ணிட்டான், ஏதோ கேட்டுருவாங்களோன்னு ஓடி போய்
ஒரு இடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வா அவன் உள்ள வேலையா இருக்கிறான் அப்புறம் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை போடுவான். ஆனா அவங்க இது போடுற டிராமாவை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவனை பிடிச்சி ஒழுங்கா என் பையன் எங்க போயிட்டான்னு சொல்லிடு அப்படின்னு மிரட்டுறாங்க. இங்க பாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா உன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவேன்னு மிரட்டியுமே அந்த கணவாய் மீன் வாயே திறக்க மாட்டேங்குது. செம்ம கோவத்தோட இதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட கொடுக்க வச்சு அது லாக் பண்ணி வச்சிருந்த இடத்த அடிச்சு உடச்சு தரமட்டம் ஆக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வெறும் பார்த்தா ஒரே ஒரு ஸ்டார் ஃபிஷ் மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்திருக்கு. அவங்களோட ஏமாற்றம் அம்பலமாக்குற செகண்ட்ல அவங்களோட பையன் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். வந்துட்டு அங்க இருக்கிற கணவாய் மீன் கூட்டத்துக்கிட்ட, இங்க பாருங்க யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம இடத்த விட்டு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அந்த ஷிம்மரை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். உடம்பு முழுக்க பிரகாசமான ஒளியோட இருக்கிற இவ தான் நினைச்சதை நிறைவேற்றுக்கு ஒரு லெஜெண்டரி ஷிம்மர் ஃபிஷ்னு. அவனோட அம்மா உட்பட அங்க இருக்கிற அத்தனை கணவாய் மீன்களும் அந்த பிரகாசமான மீனை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா ஷிம்மர் கிட்ட, எங்களோட பகுதி முழுக்க படர்ந்து கிடக்கிற அந்த பாசி எல்லாத்தையும் நீக்கி எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆசையா விஷயம் கேட்கறான். கரெக்டா அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ அந்த சீ டிராகனும் அந்த பகுதிக்குள்ள நுழையிறாங்க. ஆனா அவங்க வர்றதுக்குள்ள அங்க எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அந்த கணவாய் மீன் ஆல்மோஸ்ட் அதோட விஷயம் கேட்டு முடிச்சிருச்சு. திடீர்னு ஷிம்மரோட உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான பிரகாசமான வெளிச்சம் வருது. ஆனா அடுத்த செகண்டே அவளை சுத்தி எல்லா லைட்டும் டக்குன்னு அணைஞ்சு போயிடுச்சு. இதை பார்த்து அந்த கணவாய்க்கு பயங்கர ஷாக். ஆமா என்னாச்சு, நான் கதையில சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்ணேன், அப்புறம் என்னோட ஆசை நிறைவேறல அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் அந்த ஷிம்மர் அங்க ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போடுது. என்னால யாரோட ஆசையை நிறைவேற்றலாம் முடியாது, ஏன்னா எனக்கு அப்படி எந்த ஒரு மேஜிக் பவருமே கிடையாது, இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் தான். குறிப்பா நம்ம ஹீரோக்கு. என்ன கதை விடுறியா, சின்ன வயசுல இருந்து நான் என் அப்பாவை தொலைச்சப்போ உங்ககிட்ட தானே வந்து கேட்டேன், அப்ப நீ தானே அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுத்த அப்படின்னு கேட்கான். அதுக்காக இங்க பாரு, அந்த அன்னைக்கு உன் அப்பாவை நீயே தான் உன் சொந்த தைரியத்தால தான் தேடி கண்டுபிடிச்ச. நீ உன்னோட பயத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த பொந்தை விட்டு வெளியே வந்து தேடினதுனால தான் உன் அப்பா அந்த அன்னைக்கு உனக்கு கிடைச்சாரு, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு விலைக்கு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் மற்ற மீன்களோட கொஞ்சம் வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கிறதுனால உடம்பு வெளிச்சத்தோட பிறந்து போயிட்டேன். இதை பார்த்துட்டு என்னமோ இவளுக்கு ஏதோ மேஜிக் தெரியும்னு எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அதனால நானும் எல்லாரையும் விட்டுட்டு எப்பயுமே தனியா வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் பக்கத்துல இருக்கிற எல்லா கசப்பான உண்மையையும் போட்டு உடைச்சிடறான். அட கடவுளே, நான் போட்ட உழைப்பு எல்லாமே வீணா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவாய் மீன் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி சோர்ந்து போய் நின்றுச்சு. ஆனா இவனோட அம்மா இதை இன்னும் பெரிய மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க டப்புன்னு ஒரு அதிரடியான முடிவு எடுத்து இந்த பகுதியை காலி பண்ணிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்ப முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நேரா போய் பக்கத்துல இருந்த பவளப்பாறை நகரத்தையே கைப்பற்றி அங்குள்ள மொத்த இடத்தையும் அவங்களோட புது வீட மாத்திக்கணும்னு வெறியோட கிளம்பிட்டாங்க. உடனே அவன் அம்மா கிட்ட போய், அம்மா ப்ளீஸ்மா இந்த முடிவை மாத்திக்கோங்கம்மான்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவங்களோ தான் பையன் இந்த பயந்தாங்கோலி பிஹேவியரை பார்த்துட்டு, நீ இன்னும் அந்த கணவாய் மீன் கூட்டத்துக்கு லீடர் ஆகிற தகுதியே உனக்கு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. தென் கடைசியா அவங்களும் மற்ற கணவாய் மீன்களும் சேர்ந்து அந்த கடல் பாசி கடல்களை கடந்து பவளப்பாறை சிட்டிக்குள்ள ஒரு வழியை நுழைஞ்சிடறாங்க. அங்க போன உடனே அவங்க தான் உடம்புல இருந்து ஒரு விசித்திரமான ஒரு ஆற்றலை வெளியிடுது. லைக் அது ஒரு எனர்ஜி மாதிரி. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிற பவளப்பாறை மீன்கள்லாம் அப்படியே மெய் மறந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இது மூலமா தான் அவங்களும் அந்த கணவாய் மீன்களும் சேர்ந்து மற்ற மீன்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லி அந்த சிட்டியை மொத்த கண்ட்ரோலையும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. நிலைமை வேற ரொம்ப கைமீறி போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷிம்மர் கிட்ட போய், ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ண, இதை தடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அந்த ஷிம்மரும், என்ன கேட்டா நான் என்ன பண்றது, எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியல, இதை தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த மேஜிக் பவரும் இல்லை, எனக்கு கவலைப்படுது. ஆனா நம்ம ஹீரோ தான் அவளுக்கு தைரியம் சொல்லி, இல்ல ஷிம்மர், உன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு, உன்னோட உடம்புல இருக்கிற அந்த பிரகாசமான வெளிச்சம் மற்ற மீன்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஷிம்மர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓகே சொல்லிக்கிட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த கணவாயையும் இவங்களோட சேர்த்துக்கிறான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் கண்டிப்பா உன்னோட இடத்தையும் காப்பாத்திடலாம், அப்புறம் அந்த பவளப்பாறை நகரத்தையும் மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனா இவங்களோட அந்த மிஷனை முடிக்கணும்னா அவங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான மீன்களோட உதவி தேவைப்படும். அப்பதான் ஹீரோ என்ன பண்றான், இவனோட பயணத்துல கடந்து வந்த வழியில மீட் பண்ண அத்தனை நல்ல நண்பர்களும் ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த கணவாய் மீன் அங்க இருக்கிற ஒரு ஸ்டார் ஃபிஷ் கூப்பிட்டு, இங்க பாரு, இந்த மெசேஜ் கடலோர எல்லா நாலா பக்கமும் சீக்கிரமா போய் பாஸ் பண்ணு, எங்களோட இடத்துல இருக்கிற பாசிகளை சுத்தம் பண்ண எல்லாரையும் உடனே வந்து ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அனுப்புறோம். ஆக்சுவலா அவங்க வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணல. நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் சேர்ந்து நைஸா அந்த பவளப்பாறை மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு அதோட கட்டுப்பாட்டுல மாட்டாம தப்பிச்சு ஒளிஞ்சிட்டு இருக்கிற சில மீன்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஆக்டோபஸும் மற்ற சில மீன்களும் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போய் உதவி கேட்கறான், அவங்களோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த லெஜெண்டரி ஷிம்மர் ஃபிஷ்ஷுமே எங்க கிட்ட தான் இருக்குன்ற உண்மையை காட்டினதும் அதை கண்ட அந்த மீன்கள்லாம் குஷியாகி ஒரு வழியை ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்குச்சுங்க. அவ்வளவுதாங்க, மொத்த குரூப்பும் சேர்ந்து அந்த கணவாய்களோட குகையில இருந்த மொத்த பாசையும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேகமா கட் பண்ணி சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க பண்ற வேகம் பத்தல. இன்னொரு பக்கம் வேற அவனோட அம்மா பவளப்பாறையில இருந்த கடல்வாழ் உயிரினங்களை இன்னும் கொடூரமா வெளியே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்றதுன்னு தவிக்கிற அந்த நிமிஷத்துலதான்
அங்க மாசா ஒரு ஹெல்பிங் குரூப் ஒன்னு என்ட்ரி கொடுத்து வருது. யாருன்னு பார்த்தா அந்த 3 பிங்க் கலர் டால்பினுங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் 2 ஜெல்லி ஃபிஷ்கள் கூட்டமும் அங்க வந்து இறங்குறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்த உடனே அந்த டால்பின் என்ன பண்ணுதுங்க, பசியில கடிச்சு துப்ப அந்த ஜெல்லி ஃபிஷ்கள் எல்லாம் சேர்ந்து அதனோட கரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பாசியை சுட்டரிச்சு காலி பண்ணுதுங்க. ஆனா அந்த கொகையில முழுக்க முழுக்க நிறைய இருக்கிறதுனால அதை முழுசா கிளீன் பண்ணி காலி பண்றதுன்றது கொஞ்சம் நம்பிக்கை தராத விதமா தான் இருந்ததுனால மறுபடியும் அவங்க அப்படியே நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பாருங்க, அப்பதாங்க ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட். நம்ம அம்மா திமிகள் இருக்கு பாருங்க, அதுவும் அதோட குட்டி அப்புறம் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தம் பட்டாளமா அங்க வந்து இறங்குதுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்த பாசிகளையும் ஒண்ணு விடாம கிளீன் பண்ணி வேலையை ஈஸியா முடிச்சிடுறாங்க. இந்த கேப்ல அந்த கணவாய் மீன் நேரம் அவனோட அம்மா கிட்ட போய், அம்மா தயவு செஞ்சு உங்களோட அந்த தப்பான பிளானை உடனே நிறுத்திருங்கன்னு சொல்றான். ஆனா அவங்களுக்கு என்னமோ இவன் மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. அப்ப அவன் சொல்றான், இங்க பாருங்கம்மா, நான் எனக்கு என்ன சரின்னு பட்டதோ அதை தான் நான் பண்ணேன். ஒரு லீடரா நான் யோசிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு லாஜிக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு கெத்தா சொல்றான். அதை நிரூபிக்கிறதுக்காக அவன் அங்க இருந்து அவனோட அம்மாவை அவங்களோட பழைய எடுத்து கூட்டிட்டு வரான். அங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த இடம் முழுக்க முழுக்க இப்ப ஒரு பாசி கூட இல்லாம மொத்த இடமே கிளீனா பிரகாசமா வினிட்டு இருந்திருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட அந்த சொந்த வீட்டை அழகா காப்பாத்தினதை பார்த்து அவனோட அம்மா தான் பையன் கிட்ட சொல்றாங்க, இனிமே இந்த பகுதியை கவனிச்சுக்க போற பொறுப்பு எனக்கு அடுத்தது நீதான்டா மகனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நொடியே அந்த பவளப்பாறை நகரத்தை அட்டாக் பண்ற அந்த திட்டத்தை அப்படியே கைவிட உத்தரவிட்டுறாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குட்டி சீ டிராகன் அந்த பவளப்பாறை மக்களுக்கு ஹெல்ப் பண்ண சந்தோஷத்தோட அங்கதான் தன்னோட அப்பா அம்மாவை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். அங்க அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அவளுக்கு புதுசா பிறந்த தம்பி தங்கச்சிங்களோட சந்தோஷமா இருக்கிறா. அவளோட அப்பா அம்மாவும் அவளை ஓரங்கட்டவெல்லாம் இல்ல, அவ இல்லாதனால அவங்கள நினைச்சு ரொம்ப மிஸ் பண்ணாதான் சொல்றாங்க. கடைசி அந்த கணவாய் நேரா நம்ம ஹீரோ கிட்டையும் அந்த சீ டிராகன் கிட்டையும் வந்து அவங்க வீட்டை காப்பாத்துறதுக்காக மனசார நன்றி சொல்லுது. அதுக்கு பதில் உதவியா ஏதாவது பண்ணணுமேனு சொல்றப்பதான் ஹீரோவோட தேவை என்னன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கணவாய் மீன்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து நம்ம ஹீரோவோட அந்த உடஞ்ச பழைய கப்பலை சூப்பரா ரீபில்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சீ டிராகன் குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான வீட்டையும் சூப்பரா கட்டி கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து ஷிம்மர் மீன் ஹீரோ பார்த்து, உன்னை இந்த அளவுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஒரு கதையை போட்டு அவளை வெளியே டேட்டிங் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜோடியா அந்த பவளப்பாறை சிட்டியை நோக்கி நீந்தி போற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel Was and Voice Over. See you guys.